எண்கள் பற்றிய அறிமுகம். இன்றைக்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பே எண்கள் பற்றிய எண்ணக்கரு உருவாகியதாக நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில் இடையர்கள் தாம் வைத்திருந்த மந்தைகளில் அவை இருப்பிடங்கள் திரும்பும்போது அந்த மந்தை கூட்டங்களில் உள்ள விலங்குகளில் ஏதோ ஒரு குறைவு இருப்பதை அவதானித்தார்கள். அதாவது அதனுடைய அளவு குறைவதை அவதானித்தார்கள். இதை சிந்தித்த அவர்கள் என்ன செய்யலாம் என யோசித்தனர். காலப்போக்கிலே ஒவ்வொரு ஆடுகளோ அல்லது மாடுகளோ இருப்பிடம் வரும்போது ஒவ்வொரு கற்களை வைத்து அடையாளப்படுத்தினார்கள். ஒரு ஆடு வரும்போது ஒரு கல்லை வைத்தல், இவ்வாறு ஒவ்வொரு கற்களாக வைத்து எண்ணும்போது கற்கள் மிச்சமாக இருக்கும்போது அவர்கள் இருந்த ஆடுகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படுவதை அவதானித்தார்கள். எனவே இந்த குறைவை நீண்ட காலமாக இவ்வாறு கற்களை வைத்து எண்ணுவது என்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. எனவே இத்தகையதொரு குறைவை கண்டுபிடிப்பதற்காக அவர்களிடையே எண்கள் பற்றிய அறிவு ஆரம்பமாகியது. இன்று இந்த எண்கள் தொடர்பான அறிவு மேலும் வலுப்பெற்று ரோமன் இலக்கம், இந்து அராபிய இலக்கங்கள் என மேலும் எண்கள் தொடர்பான விரிவான எண்கள் பரம்பி இன்று வாழ்க்கையிலே, அதாவது கணிதத்திலே எந்த மூலை முடுக்கிலும் எண்கள் தொடர்பான அறிவு வியாபித்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். அதாவது எண்கள் இல்லையெனில் கணிதம் இல்லை, கணிதம் இல்லையெனில் வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்கள் சம்பவங்களை நாங்கள் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இன்று நாங்கள் அதை விளங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று கணினியில் சரி, கணிகருவியில் சரி, எண்கள் தொடர்பான செய்கைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தனவாக இருக்கின்றன. ஆகவே கணிதமின்றி வாழ்க்கை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கணிதம் வியாபித்திருக்கிறது. ஆகவே இந்த கணிதத்துக்கு பெருமை சேர்க்கின்ற எண்கள் தொடர்பாக நாங்கள் இந்த அலகிலே கற்பதென்பது சால பொருத்த முடியதாக இருக்கிறது.